வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கேம்ப் சைட் ரீச் ஆகிட்டோம். அதாவது ட்ரக்கு தொடங்கி 3வது நாள், நடக்க தொடங்கி 2வது நாள். இந்த 2வது நாளில் நம்ம இங்கே வரைக்கும் ரீச் ஆகிருக்கோம். அண்ட் இன்னைக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான இதுதான். அதுவும் அந்த காடு உண்மையிலே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தனியாக மீன்ஸ் எப்படி சொல்கிறேன், நான் முதல்ல ட்ரக்குன்னு நினைக்கும் போதே என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே போகிறது தான் அப்படின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அப்படி தான் என்ன சொல்லி கூட்டாங்க, டேய் வாடா ட்ரக்கு போகலாமான்னு சொன்னால், சரி ஓகே ட்ரக்குனா என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போவாங்கடா நம்மளை, அவ்வளோதான். ஓகே நான் பாட்டு போயிட்டேன். அப்போ எனக்கு அன்னைக்கு உள்ள அந்த ட்ரக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ட்ரக் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே போக வேண்டிய அளவுக்கான ஒரு நல்ல ட்ரக் தான் இது. அது இன்றைக்கி டேட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் நான் இன்றைக்கி நிறைய தப்பு பண்ணினேன். இந்த ட்ரக்லேயே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல பேக்காக வாங்கியிருக்கணும். அது நான் பண்ண தப்பு. ஷூஸ் நான் செக் பண்ணாமல் வந்திருக்கிறேன். செக் பண்ணினேன், ஆனால் இன்னும் நல்ல ஷூஸாக இருந்திருக்கணும். அது பண்ண தப்பு. மேக்ஸிமம் இதெல்லாம் வாடகைக்கு எடுக்கிறதே பெட்டர்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையா இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்காமல் இந்த இதை வாடகைக்கு எடுத்தால் நல்லதாக போயிட்டு வர்றது பெஸ்ட்டு. அண்டு ஸோ நமக்கு தேவை என்னதுங்கிறத பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கரெக்டான இதில் மூவ் ஆகிறது நல்லது. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்தேன். எப்படின்னா நான் தான் ஃப்ரண்டில் போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அவங்க என்ன பண்ணாருன்னா, நீங்கள் பேக்கில் போப்பா, என்ன நீ ரொம்ப ஃப்ரண்டில் போகிறீங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். ஓகே அப்படியா, நான் லாஸ்ட்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டு லாஸ்ட்டு எல்லாரும் இது செய்து லாஸ்ட்டு நான் போனேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வரேன்டா அப்படி எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப ஸ்பீடாக நான் கிட்டத்தட்ட ரன் தான் பண்ணேன். அது ஒரு பெரிய தப்பு நான் பண்ணது. ஏன்னா அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு ஒரு மூச்சு விடுறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஆனால் அந்த ஃபஸ்ட் ப்ளேஸை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு எய்மில் நான் வந்துட்டேன். ஆனால் அது பண்ணது பெரிய தப்பு. ஸோ யாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவல் ஸ்பீடில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, இந்த ஆப்போசிட்டில் பேஸ் கேம்பிங், அது மிலிட்ரி பேஸ் கேம்ப், அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நான் மிலிட்ரிக்கு நான் சேரணும்னு ஆசைப்படல. நான் போட்டிருக்கேன் பேண்ட்டு மிலிட்ரி ஃபேண்ட்டு. ஆனால் அது வேணா சொல்லிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு மிலிட்ரி போகணுன்னு பெரிய ஆசைலாம் கிடையாது. அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லை. பட் Hi Liti, how are you? Hi. I'm the last person to complete. அவங்க கூட தான் நின்னேன். Amal, now only you come. I was the last one. No, I'm the last one. Okay. என்ன செய்கிறது, இப்படிதான் வேறு வழி இல்லை. அண்டு நல்லா இருக்குது. அண்டு இப்போதைக்கு உண்மையில் சொல்ல போனால் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் குடித்தா தான் என்னால் கரெக்டாக இருக்க முடியும். லைட்டாக ஒரு தலைவலியே வர தொடங்கியிருக்குன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அண்ட் இந்த இடத்த இல்லை ட்ரக்கை பொறுத்தவரை இந்த இடம் ஒரு சூப்பர் இடம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணி வரலாம். அதுதான் என்னோடய அடுத்த இது. நான் கண்டிப்பாக அடுத்த ட்ரக் ருபின் பாஸ் போகணுன்னு என்னோடய ஆசை. அடுத்து எதுக்கு போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அந்த ட்ரக்கையும் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா எல்லா ட்ரக்கும் அப்லோட் பண்ணுறேன். இது பட் இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி டேக்காக கண்டிப்பாக நாம் இந்த ட்ரக்குக்கு வரலாம். நாளைக்கு வந்து பீக்குக்கு போகிறோன்றாருங்க. அது பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டம். ஸோ டே 2ல் நம்ம முடிச்சிட்றாலே டே 3, டே 4, டே 5 நோ ப்ராப்ளம், ஈஸி அப்படிங்கிறப்ப முடிச்சேன். எனக்கு வந்து கிளைம் டவுன் ரொம்ப ஈஸி. கீழே இறங்கணும்னா நான் பாடு இறங்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நாளும். எனக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏரியே வந்தாச்சு, இறங்குறது எனக்கு கஷ்டமாக என்ன பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.